மாப்பிள்ள வாழ்த்துக்கள். உங்களுக்கு நீங்க மேரேஜ் ரிசப்ஷனாம கேள்விப்பட்டேன். அதான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். உங்க உயிரை காப்பாத்தினது எங்க அக்கா தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? ஒரே ஒரு வார்த்தை கூப்பிட்டுக்கலாம்ல. இந்த குடும்பத்தோட மூத்த மருமக தானே அவ. ஒரு வார்த்தை வாங்க நீங்க சொல்லிருக்க கூடாது. மறந்து போச்சு இல்ல? மறந்து போச்சு. எப்படி ஞாபகம் இருக்கும்? கல்யாண பொண்ணு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீயாவது ஒரு வார்த்தை அக்காவை கூப்பிட்டுக்கலாம்ல. நீயும் மாதவனும் பிரியிற கண்டிஷன்ல நான் உனக்கு ஒரு போன் பண்ணேன். ஞாபகம் இருக்கா உனக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஞாபகம் வருதா? அப்ப என்ன சொன்ன என்கிட்ட? மாதவனால யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் எக்கேடு கேட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னல. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிருப்பீங்க. ஆனா எங்க அக்கா தான் உன்னை இவகிட்ட சேர்த்து வச்சா. அதை நீ மறந்துட்டியா? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. வான ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அவகிட்ட. திவ்யா, உன் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கா. நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டுக்கலாம் எங்க அக்காவை. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்க அண்ணன் சாவ கடந்தார்ல. அப்ப யாரு கடந்து தவியா தவிச்சா? யாரு கடந்து கஷ்டப்பட்டா? என் அக்கா தானே. காப்பாத்த ஒரு நாதி கிடையாது. கட்டின தாலியை வித்துட்டு உன் அண்ணனை காப்பாத்தி இருக்கான். அத மறந்துட்டல. அந்த ஒரு நன்றி விசுவாசம் இல்ல உங்ககிட்ட. பான ஒரு வார்த்தை கூட குறைஞ்சு போயிடுவியா நீ? நீல ஒரு பொண்ணு. ராஜன, நீங்க இந்த கூட்டத்துல தான் இருக்கீங்களா? இந்த கூட்டத்துல தான் இருக்கீங்கல்ல? இங்க பாருங்கண்ணா, நல்லவங்களையும் கெட்டவங்களையும் சமமா நடத்தினா பாருங்க தர்மன். மகாபாரதத்துல அந்த தர்மர் மாதிரி உங்களை பார்த்தேன். அந்த தர்மர் மாதிரி உங்களை பார்த்தேன். ஆனா நீங்க அந்த தர்மனுக்கு சூதாட்டத்துல கொஞ்சம் மூளை மழுங்கி போச்சுண்ணா. அதே மாதிரி என்ன எங்க அக்கா வச்சு சூதாட்டிட்டீங்களா? நான் என் தர்மன் நீங்க தானே பேசுவீங்க. இப்ப மட்டும் ஏன் அமைதியா இருந்தீங்க? ஏன் அமைதியா இருந்தீங்க? இல்லவா, அவங்க எங்க குடும்பத்தை கூப்பிட்டாங்க, அதே மாதிரி உங்க குடும்பத்தை கூப்பிட்டுருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். இப்ப நீ சொல்லிதான் எனக்கே தெரியும் அக்காவை கூப்பிடலன்னு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்றீங்களேண்ணே. என்ன? சரிண்ணே, நீங்க எதுவும் பேச வேணாம். எதுவும் பேச வேணாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். நீங்க தான் இந்த குடும்பத்துக்கே ஆணி வேர். அந்த ஆணி வேர் சரியில்லை. அதனாலதான் அந்த மரம்லாம் ஆட்டங்கண்டு கிடக்கு. ஆட்டங்கண்டு போய் கிடக்கு. இந்த குடும்பத்தோட மூத்த மருமக தானே அவ. அவள ஒரு வார்த்தை வான்னு சொல்லி கூப்பிட்டா என்ன குறைஞ்சிட போறீங்களா நீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இது அவங்க வீட்டுல போய் வாழ வேண்டிய பொண்ணு. ஆனா இப்ப இங்க இருக்காது. அதுக்கு காரணம் நீங்க. இப்ப இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு பாத்தீங்களா? இதையும் நீங்க சந்தோஷமா வாழ வைக்க போறதில்ல. எனக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். பாருங்க, இதான் நடக்க போகுது. ரகு, எங்க அக்கா அடிக்கடி சொல்லுவாடா, ரகு என்னோட மச்சான் இல்ல, என் கூட பிறந்த இன்னொரு தம்பின்னு. நீயாவது ஒரு வார்த்தை அவளை கூப்பிட்டுருக்கலாம் இல்லடா. பாவுண்டா, அவ அழுது துடிச்சிட்டு இருக்காடா. நீயும் கடைசியில இந்த கூட்டத்தில் சேர்ந்து சோடையா போயிட்டியாடா. போட. எல்லாருமே எப்படி இருக்கீங்களே? மாமா, சுப்பு மாமா, அங்க ஒருத்தி இருக்கா பாத்தீங்களா? நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. அவள ஒரு வார்த்தை கூப்பிட்டேன் இங்க வான்னு. இந்த குடும்பத்துக்கு தலைவன் நீங்க தானே. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் கூப்பிடலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்க பாத்தீங்களா? அதான் எனக்கு வேதனையா இருக்கு. ஏன் இவங்கள வான்னு கூப்பிடலன்னா உங்க ரத்தம் எல்லாம் கொதிக்க வேணாம் அப்படியே? இந்த ரிசப்ஷனுக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. நாயமா பார்த்து அந்த வீட்டை விட்டு நீங்க வெளில போயிருக்கணும். ஏன் அப்படி செய்யல? பெரிய குடும்ப தலைவனா, பெரிய குடும்ப தலைவன். இந்த சதிகார கூட்டத்துக்கு தலைமை வேற தாங்கிட்டு இருக்கீங்க. உதச்சிருவர் ராஸ்கல். யாரா சதிகார கூட்டம்? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை பத்தியா பேசுறியா? முதல்ல வெளியே போடா. மாதவா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இப்ப நீ கல்யாண மாப்பிள்ள, டென்ஷன் ஆகாத. அப்ப அவனை வீட்டை விட்டு அடிச்சு தோத்து. மாதவா, சும்மா இரு. அவர் கேக்குற எல்லா கேள்வியும் நியாயமானது தானே? சங்கர், ஐ எம் ரியலி சாரி. நீங்க எல்லாரும் வரணும், சரசக்கா வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசைதான். ஆனா இங்க அதுக்கான மரியாதை சுத்தமா இல்ல.
வந்தாலும் மனசளவுல பிரச்சனை தான். அதனாலதான் நாங்க கூப்பிடல. நாங்க வரோம் வராம போறோம், அது எங்க இஷ்டம். கூப்பிடணும்னு ஒரு முறை மரியாதை இருக்குல்ல, அதை செஞ்சாங்களா இவங்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் இதை சும்மா விட போறது இல்ல. இந்த ரிசப்ஷனுக்கு நீங்க எப்படி போக போறீங்க, இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாத்துடலாம். என்னடா ரிசப்ஷனை நிறுத்திடுவியா? என்ன தெனாவட்டா உனக்கு? என்ன பயமுறுத்துறியா? டேய், ஆமா பயமுறுத்துறேன். என்ன இப்போ முடிஞ்சா நிறுத்த முடியுமா? நிறுத்தி காட்டுறேன், பாக்குறியா? என்னடா ஒவ்வொருத்தையும் தனித்தனியா நியாயம் கேக்குறியா? என்ன தகராறு பண்ண வந்திருக்கியா? ஆமா, நியாயத்தை கேட்கறது பேரு தகராறுனா நான் தகராறு தான் பண்றேன். முறை மரியாதை நியாயம் இத பத்தி கேட்கறது தகராறுனா ஆமா நான் தகராறு தான் பண்றேன். போதுமா? முறை மரியாதை நியாயம் எல்லாம் தானா கிடைக்கணும்டா. கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் பிச்சை. போட வழியா இங்க பாருங்க, இங்க நடக்கிற குழப்பம் சண்டை எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். மூத்த பையனா கம்பீரமா இருந்திருந்தா இந்த சண்டை குழப்பம் எதுவுமே வந்திருக்க போறது இல்ல. அவங்களே எங்க அக்காவை மதிக்கலனா கூட பரவாயில்ல, தொட்டு தாலி கட்டினீங்களே நீங்களே மதிக்கல பாத்தீங்களா? அதான் தாங்கிக்க முடியல என்னால. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கேள்விப்பட்டு இருக்கேன். அது மட்டும் உண்மையா இருந்துச்சு, எந்த இடத்துல தப்பு பண்றீங்களோ அதே இடத்துல வெட்டி கொன்றுவோம். அடிங் யார் வந்து யார வெட்டுறது? மச்சான் என்ன மச்சான், சங்கர் நல்லவன், ஏதோ கோவத்துல இருந்தா பேசிட்டு இருக்கான். இவன் யாரு? உங்க பொண்ணோட தம்பி தானே? இவர் கேட்கறது நியாயம் இருக்குல்ல? நீங்க எப்படி இவங்க எல்லாம் கூப்பிடாம இந்த ஃபங்க்ஷன் நடத்துறீங்க? அது தப்பு இல்ல? நீ சும்மா இரு மச்சான். டேய் ஆமாண்டா, இவங்க எல்லாரும் உங்களை கூப்பிட்டுதான் சொன்னாங்க. நான் தான் முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா இது என் ரிசப்ஷன். என் ரிசப்ஷனுக்கு எனக்கு இஷ்டப்பட்டவங்கள தான் நான் கூப்பிடுவேன். ஓ சரி, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கள்கிட்ட பணம் இல்ல, இந்த சொசைட்டில அந்தஸ்து இல்ல, அம்மா அப்பாவும் இல்ல. இது சரி இது தப்புன்னு சொல்றதுக்கு பெரிய மனுஷங்களும் இல்ல. அதனாலதான் நீங்க அப்படி துடுறீங்கல்ல? ஆமாண்டா அப்படிதான். இப்ப என்ன பண்ணுன்ற அதுக்கு? ஓ, இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பீங்க. ஒரு நாள் நாங்களும் வசதி வாய்ப்போட உங்களோட பெரிய ஆள் ஆகும். அன்னைக்கு நீங்க எல்லாரும் லைன் கட்டி வீட்டுல வந்து நிப்பீங்க பாருங்க, அது கண்டிப்பா நடக்கும். வரட்டும் வரட்டும். இப்போ முதல்ல இடத்த காலி பண்ணு. சங்கர் இந்த பாரு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த பஞ்சாயத்துல அப்புறம் பேசிக்கலாமே. எப்படி பேசுறாங்க? சும்மா போ சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ என்னப்பா புரியாம பேசிட்டு இருக்க, முதல்ல நீ கிளம்பு. சரிண்ணே சரி, தாத்தா கிட்ட இருந்து என்ன காப்பாத்திருக்கீங்க, என் வாழ்க்கையே நல்லபடியா திருப்பி அமைச்சிருக்கீங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக உங்களுக்காக நான் இப்ப வெளில போறேன். இல்ல இங்க நடக்கிறதே வேற. சரிதான் போடா. அண்ணா இவரையும் சேர்த்து வெளியில அனுப்புன. எல்லாத்துக்குமே காரணம் இவர்தான். என்ன உளறிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீயே சங்கர் இங்க வந்து சண்டை போடல தூண்டி விட்டுட்டு இப்ப சமாதானம் பேசுற மாதிரி நடிக்கிறியா? என்ன நல்ல பேர் வாங்க நினைக்கிறியா? சத்தியமா இல்ல திவ்யா. என்னம்மா பேசுற நீ? அண்ணே இந்த ஆளு நிச்சயமா இப்படி பண்ணிருப்பாருண்ணே. அத்தை நான் அப்படி செய்வேன் அத்தை. ஏய் திவ்யா, மாப்பிள்ளைய ஏண்டி தப்பா பேசுறேன்னு உங்களுக்காக வக்காலத்து வாங்கின காலமெல்லாம் போயிடுச்சு. அத்தை நிறுத்துங்க மாப்பிள்ள, உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசின காலமெல்லாம் மலையேறி போச்சு. எனக்கு எதிரா என்னைக்கு நீங்க துரோகம் பண்ணீங்களோ அதை நான் இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் மாப்பிள்ள. இப்ப எல்லாரும் சமாதானம் ஆயிட்டும், வாஸ்தவம் தான். ஆனா அன்னைக்கு ஒரு மஞ்ச பையில ரேகாவோட தாலியை கொடுத்து என்னை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்குனீங்கல்ல,
ராஜா யாரு, மாப்பிள்ளை யாருன்னு அன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ள. அத்தை, அவர் மேல எல்லாம் தப்பு இல்ல அத்தை, பாவம் அவரு. பாருங்க, என்ன ஆளுக்கு ராஜானை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? அண்ணா, உங்க மேல எந்த தப்பும் இல்லைண்ணா. முத இங்க இருந்து கிளம்பு. பாரு மாதவா, அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நீ நினைச்ச உன் வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இருக்காது. நீ நன்றி மறந்த நல்லாவே இருக்க மாட்டேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற திருமண வாழ்க்கை. போடா. வந்துட்டா பேச. ஐயோ, என்னப்பா அது இப்படி வயிறு அடிச்சு சாபம் கொடுத்துட்டு போறான்? அவன் என்ன பெரிய முனிவரா? சாபம் விட்டவனே பழிச்சுட்டு போறதுக்கு. ரிசப்ஷனுக்கு நேரம் ஆச்சு, எல்லாரும் கிளம்புங்க. திவ்யா, நான் ஒண்ணும் பண்ணல. என்கிட்ட பேசாத. உன்கிட்ட இப்ப நான் சண்டை போட்டா என் அண்ணனோட ரிசப்ஷன் கெட்டு போயிடும். அதனாலதான் நான் சும்மா இருக்கேன். தேவையான இடத்துல தேவையான நேரத்துல நீ செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் நான் புட்டு புட்டு வச்சு நீ யாருன்னு நான் என் குடும்பத்துக்கு காட்டுறேன். ஏய் திவ்யா, பேச மாதிரி போலாம் ராஜா, வாங்க. இல்லப்பா, சந்தோஷமா கிளம்பிட்டு இருந்தோம். இவன் வந்து இப்படி பேசிட்டு போயிட்டான். கொஞ்சம் எல்லாரும் இருங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாம். உட்காருங்க எல்லாரும். இப்போதான் ஐயாக்கு போன் பண்ணணும்னு மூணு வந்திருக்கு போல. தெரியும். இப்போ பாரு அந்த ஆளு எப்படி கவுக்குறேன்னு. என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்கிறது? நான் தான் நல்லா இருக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் என்னங்க பண்ண? நான் பாட்டுக்கு இங்க காஞ்சிபுரத்துல உங்களையே நினைச்சுக்கிட்டு நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு காலிங் பெல்லையே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கவிதைத்தனமா பேசி என்ன கவுக்கலான்னு பாக்குறியா? ஏ, அந்த காக்கி சட்டக்காரி கவிதா கவிதையா பேசினதா கவருவீங்களா? நான் பேசினா கவர மாட்டீங்களா? இந்த பாரு, என்ன அனாவசியமா ஒம்புக்கு இழுக்காத. உனக்கு என்ன விட உன் தம்பி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நானும் உன்னை எந்த தொந்தரவும் பண்ணாம ஒதுங்கி வந்து நான் உண்டு என் வேலை உண்டு சைலண்டா இருக்கேன். ஆமா ஆமா, ரொம்ப சைலண்டா தான் இருக்கீங்க. திருட்டு போன பால் பாத்திரத்தை உருட்டுற மாதிரி. இன்னைக்கு இபி ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அங்க நான் உங்க பொண்டாட்டின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உங்க பொண்டாட்டி வேற ஒருத்தி ஆச்சேங்கிற மாதிரியே பேசுறாங்க. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே சிறப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. நீ எதுக்கு ஆபீஸ்க்கெல்லாம் போற? நான் உங்க பொண்டாட்டிங்க. உங்களை தேடி நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கெல்லாம் வருவேன். இந்த பாரு, இபி ஆபீஸ்ல புதுசா கனெக்ஷன் வேணும்னு கவிதா வந்து அவங்க வீட்டுக்காக கேட்டிருந்தா. நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதை கண்டவனும் கண்ட மாதிரி பேசினா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. கரண்ட் கனெக்ஷனோட நீங்க நின்னா பரவாயில்லையே, அவ கூட நெருங்கில பழகுறீங்க. நெருப்பு இல்லாம புகையுமா? இல்லாம புகையும். கிராபிக் பண்ணி பாருங்க, புகையிறது மட்டும் இல்ல, பத்திக்கிட்டு எரியும். இப்படி எல்லாம் அபத்தமா பேசாதீங்க, எனக்குமே பத்திக்கிட்டு வருது. ஏண்டி, நீயும் உன் தம்பி என்ன கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களா? என்ன நிம்மதியா விடக்கூடாதுன்னு? நீ என்னடா நான் போன்ல சத்தம் போடுற, உன் தம்பி என்னடா நான் வீட்டுக்கு வந்து திட்டுறான்? அவன் ஏன் உங்களை திட்டுறான்? மாதவன் திடீர்னு ரேகாவை கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கு ஒரு சின்னதா ரிசப்ஷன் வைக்கலாம்னு நினைச்சது. நெருங்கினவங்க தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிடலாம் நினைச்சோம். எனக்கு ஏன் பத்திரிகை வைக்கலன்னு வந்து சத்தம் போடுறான்? வெக்கமா இல்ல உங்களுக்கு? நீங்க எல்லாம் மானம் உள்ள மனுஷனா இல்ல மானம் கிட்ட ஆம்பளையா? சரசு, பின்ன என்னங்க, என் தம்பி வந்து உரிமையில கேட்டதுல என்ன தப்பு? அவன் யாருங்க? அவன் யார் உங்களுக்கு? நான் உங்களோட பொண்டாட்டி, அவன் உங்க சொந்த மச்சின. நம்ம வீட்ல ஒரு விசேஷம்னா உங்களுக்கு அப்பா கிடையாது, உங்க அம்மா பாவம் விதவை. நீங்களும் நானும் தானே அந்த குடும்பத்துக்கு மூத்த அண்ணன் மூத்த அண்ணி. நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமக. எல்லா விசேஷத்திலையும்
எல்லா நல்ல காரியத்திலயும் நான் இல்லாம நடக்க கூடாதுங்க. உங்க வீட்டுக்கு வந்த லக்ஷ்மினா, ஆனா உங்க வீட்ல யாருக்காவது அந்த பொறுப்போ அக்கறையோ இருக்கா? சரசு, முக்கியமா உங்க அம்மாக்கு அந்த அக்கறை இருக்கா? பார்த்தா அப்பாவியா இருக்கிற முகம் மாதிரி தெரியுது, ஆனா உங்க அம்மா பண்றதெல்லாம் அக்கிரமோ அராஜகம். தபாரு, என்ன பத்தி என்ன வேணா பேசு. எங்க அம்மாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுறேன், எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். உங்க அம்மாவை திட்டலங்க, நான் என் அத்தைய திட்டுறேன். ரெண்டும் ஒண்ணுதாண்டி. அப்ப வாயை மூடிட்டு பேசாம நான் பேசுறத கேளுங்க. அந்த பார்வதி அம்மா அதான் உங்க அம்மா, அதான் என் அத்தை. அந்த அம்மாவுக்கு கொஞ்சமாச்சு ஏதாவது நியாயம் சம்பிரதாயம் ஏதாவது தெரியுதா? அத்தை இல்லங்க, அவங்க சரியான சொத்த. ஏய், என்னையே அப்படிதாங்க சொல்லுவேன். வாய் கிளிய ஊர் நியாயம் பேசுறதுதாங்க உங்க அம்மாக்கு தெரியும். ஆனா வீட்டு நியாயம் நாகரிகம் எதுவுமே தெரியாது. அந்த வீட்டுக்கு நான் வந்தப்ப நான் உன் மாமியார் இல்லம்மா, உன் அம்மா. நீ என் மருமக இல்லம்மா, என் வயித்துல பிறக்காத மகன்னு என்னென்னமோ பெரிய டயலாக்லாம் சொன்னாங்க. எல்லாம் பச்சையான நடிப்பு, பொய். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மருமகளை மதிக்க தெரியல அவங்களுக்கு. மூத்த மருமகளை சந்தோஷமா வச்சுக்க காணோம். இந்த லட்சணத்துல உங்க அம்மாவுக்கு ரெண்டாவது மருமக கேக்குதா? வரட்டும் வரட்டும், அவ கையாலேயே 4 சாத்து சாத்துனாதான், அவகிட்ட 4 மொத்து வாங்குனாதான் உங்க அம்மாக்கு புத்தி வரும். இந்த பாரு, ஏற்கனவே மாதவன் கல்யாணத்தால எங்க அம்மா நொந்து போயிருக்காங்க. நீ வேற சாபம் விடாத. அப்படிதாங்க சாபம் விடுவேன். ஒரு வார்த்தைக்காவது சரஸ் இந்த வீட்டுக்கு மருமக, இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அவளை கட்டாயம் கூப்பிடணும்னு அவங்களுக்கு கொஞ்சமாச்சு தோணுச்சா? சரிங்க, நேர்ல கூப்பிட வேணாங்க. ஒரு போன் பண்ணி சரசு உன்னை நான் நினைச்சுக்கிறேமா அப்படின்னு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லணும்னு பெருந்தன்மை இருக்கா அவங்களுக்கு? அப்படி என்ன அவங்களுக்கு நான் வேண்டாதவ ஆயிட்டேன்? அப்படி என்ன நாங்க உங்க குடும்பத்துக்கு குண்டு வச்சுட்டோம்? உங்களாலதான் எங்க குடும்பம் சீரழிச்சு நாசமாயிருக்கு. ஏண்டி, ஒரு போன்ல கூட உனக்கு மரியாதையா பேச தெரியாதடி? என்னமோ எலெக்ஷன்ல ஸ்பீச் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்க. உன் தம்பி அராஜகம் பண்றான்னு ஓட்ட பஞ்சாயத்து வச்சா நீ அவனை விட அராஜகம் பண்ணிட்டு இருக்க. நான் சொல்லுவேங்க, என் சாபம் எல்லாம் உங்க அம்மாவை சும்மா விடாது. வேணா பாருங்க, மூத்த மருமக சாபம், 2ஆம் மருமக மாமியார பூரி கட்டியால வெளுக்க போறா. என் மாமியார் பார்வதி துண்ட காணும் துணிய காணும் ஓட போறாங்க. ரேகா படிச்சவ, பணக்காரி. உங்க அம்மா பருப்பெல்லாம் அவகிட்ட வேகாது. உங்க அம்மா மருமக கொடுமைய அனுபவிக்க போறாங்க. இது கூடிய சீக்கிரம் நடக்கலனா என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஏய், என்னடி என்னென்னமோ சொல்லி என்ன மிரட்டுற? வெடி போன. இங்க பாருங்க, உங்க குழந்தைய நான் என் வயத்துல சுமந்துட்டு இருக்கேன். இங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீங்க என் பக்கத்துல இருக்கிறத விட்டுட்டு உங்க வீட்ல ஜாலியா ரிசப்ஷன் கொண்டாடிட்டு இருக்கீங்களா? மரியாதையா நீங்க இங்க வரல, நான் அங்க வருவேன். வந்து நீங்க எனக்கு காஞ்சிபுரத்துல தனி கொடுத்தனும் வச்சது, இப்போ உங்களால நான் முழுகாம இருக்கிறது, உங்க திருட்டுத்தனம் எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். ஏண்டி, நானாடி உன்னை தண்ணி கொடுத்துட வச்சேன்? நீ தானடி என்ன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் தண்ணி கொடுத்துட வச்ச? நான் கூப்பிட்டேன் தான், உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நீங்களும் தானே என் கூட வந்தீங்க. அது மட்டுமா, கரெக்டா குளிக்க போகும் போதெல்லாம் துண்ட மறந்துட்டு சரசு துண்ட எடுத்துட்டு வாமா அப்படின்னு என்கிட்ட அன்பா பேசி. நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளைடி. ஒரு பொண்டாட்டி புருஷன் பேசுற மாதிரி வார்த்தையா பேசுற? கொஞ்சம் கூட நாகரிகம் உனக்கு? இங்க பாருங்க, இதுக்கு நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு. நான் நம்ம வீட்டு ஓனர் அம்மாவை கூட்டிட்டு வந்து உங்க அம்மா கிட்ட பஞ்சாயத்து